கம்ப்ளீட் கான்செப்ட் எலிப்ஸ் இல்லையா? சோ இது வரைக்கும் எலிப்ஸ்னா என்னன்னே தெரியாத எல்லாருக்குமே எலிப்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னேன். ரெண்டு விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு டைப். ஒன் இஸ் மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்ட் மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். அண்ட் ஆல்சோ அதை கிவன் ஐ ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு டேபிளர் காலமே கொடுத்துட்டேன். ஸோ எது நீங்க மிஸ் பண்ணாலும் அந்த டேபிளர் காலத்தை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா டெஃபினெட்லி திஸ் டைம், அதாவது ஆக்சுவலி இந்த ஜாதக கணக்குன்னு சொல்றல, ஃபைன் தி ஃபோக்கை, எசன்ட்ரிசிட்டி, சென்டர், டைரக்ட்ரிசஸ், லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கேட்பான். எலிப்ஸ்ல ஒரு சம் இருக்கு, ஐஃபோர்போலா, பாராபோலா. இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு கம்ப்ளீட்டா வந்துட்டே இருக்குது எவ்ரி இயர், மிஸ்ஸே ஆகாது. இந்த ஜாதக கணக்கு அப்படின்றது கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, from your analytical geometry, 2-dimensional analytical geometry, we have 2 5-mark questions. ஒன்னு கண்டிப்பா இந்த ஃபோக்கை எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதான் ஜாதக கணக்குன்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே பேரபோலால அந்த மாதிரி சம்ஸ் போட்டேன், சரிங்களா? நான் எலிப்ஸ்க்கு அந்த மாதிரி போட போறேன். அதனால இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 5-mark கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோமா. எலிப்ஸ் எப்படி உருவாச்சு, எலிப்ஸ் உடைய கண்டிஷன் என்ன, எசன்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும், கண்டிப்பா லெஸ் தென் 1 இருக்கும். 2 types ஆஃப் எலிப்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து இந்த மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் வந்து மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இதனுடைய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இன்னொரு எலிப்ஸ் இருக்கும், அது வந்து இப்படி இருக்கும். இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் சொன்னேன். the major axis along y axis, major axis along x axis, இது y axis. இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கும் சொன்னேன், x square by b square plus y square by a square is equals to 1. ரெண்டு கண்டிஷன்லவே your a is greater than b. This is very important, very very important in ellipse. இத மறந்துடவே கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். Let us consider take the first problem. Find the equation of the ellipse. First one, please take down. Find the equation of the ellipse. 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 First problem with foci. எல்லா கண்டிஷன்ஸும் கொடுத்துட்டேன், சரிங்களா? plus or minus 3,0, plus or minus 3,0, and eccentricity E equals to 1/2. இதுதான் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் 2 marks தான், சரிங்களா? அப்போ எனக்கு பாயிண்ட் ஃபோக்கை, அந்த ஃபோக்கையோ எதுவோ நான் முதல்ல என்ன பண்ண போறேன், அந்த பாயிண்ட பிளாட் பண்ண போறேன் கிராஃப்ல. பாருங்க, +3,0, சரிங்களா? இது வந்து -3,0. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கர்வ்க்குள்ள இருக்கு, அதாவது ஒரு 7 பாயிண்ட பத்தி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா, 7 பாயிண்ட்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, எனக்கு ஃபோக்கை கிடைச்சிருக்குது, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட். we can take this as s. இந்த பாயிண்ட s dash ன்னு சொல்லலாம் இல்லையா? this point is called s. இந்த பாயிண்ட வந்து s dash ன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, நமக்கு இது வந்து கரெக்டா இந்த சென்டர் 0,0ல இருக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா எனக்கு வந்து சென்டர் மிட் பாயிண்டா இருக்கணும். so center is nothing but midpoint of s dash. பாருங்களேன், இது மிட் பாயிண்ட் வருதா? நான் சும்மா ஏற்கனவே வரைஞ்ச டயக்ராம்ல போட்டுட்டேன். இப்போ இந்த சென்டர் மிட் பாயிண்ட்ல என்னது, x1 plus x2. அப்போ 3 minus 3 divided by 2, 0 plus 0 divided by 2 will get 0,0. அப்போ கண்டிப்பா சென்டர் 0,0 வந்தால் இது வந்து என்ன அர்த்தம்னா, பாருங்க எந்த லைன்ல இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸுமே இது வந்து வெர்டெக்ஸ் a dash, டைரக்ட்ரிசஸும் வரும் z dash. இது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்ல உட்கார்ந்து இருக்குமா? இந்த 7 பாயிண்ட்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தால் அதுக்கு பேரு ஐ கேன் சே மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் y axis அப்படின்னு, சாரி எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவேன். கரெக்ட்டுங்களா? நல்லா கவனி, என்னுடைய மிட் பாயிண்ட் உடைய இதுதான் சென்டர், மிட் பாயிண்ட் உடைய ஃபோக்கஸ். அப்ப மிட் பாயிண்ட் ஆஃப் SS is nothing but center. இங்க சென்டர் 0,0 இருக்கு, பிரச்சனையே இல்லை. இங்க சென்டர் ஷிஃப்ட் ஆகல. அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது, சென்டர் வந்து 0,0 இருக்குது. then we have
0, 1 minute ma. So now listen. So major axis is along x-axis, right? So therefore, what is the equation of the ellipse? I told you, if the major axis is along x-axis, you can write the equation as x square by a square plus y square by b square equals to 1. Am I right? அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்றான். அப்போ எனக்கு a தேவை b தேவை, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த ஃபோக்கை பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 3,0. எனக்கு தெரியும் இதுல இருக்கும் பொழுது என்னுடைய ஃபோக்கை எப்படி இருக்கும், s of ae, 0 and s dash of minus ae, 0. கரெக்ட்டுங்களா? இஸ் இட் ரைட்? நான் கொடுத்த டேபிளர் காலம்ல ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு டிவைட் பண்ணி, ஒரு சைடு மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அனதர் சைடு மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நான் கொடுத்தேன். அதுல ஃபோக்கை எப்படி கொடுத்துருப்பேன், இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் எஸ் ஏஇ, 0 அண்ட் எஸ் டேஷ் மைனஸ் ஏஇ, 0. இங்க எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் இல்லையா, 3,0 அண்ட் எஸ் டேஷ் ஆஃப் மைனஸ் 3,0. இப்ப ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்ணலாம். ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் வித் திஸ். I'll get AE is equals to 3. ஆனால் E உடைய வேல்யூ 1/2. It is given in the problem, which is equals to 3. Therefore, A is equals to 6. சரிமா? இப்ப A கண்டுபிடிச்சாச்சு. என்ன சார் B வேணும்? இது ரெண்டு கண்டுபிடிச்சா போதும், ஈக்குவேஷனை பண்ணிடலாம். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். This is called the equation of the ellipse. அப்ப என்ன செய்ய போறோம் பாருங்க. What I am going to do now, I want to find out B. ஒரு ரிலேஷன்ஷிப் சொன்ன, இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சேன். யாராவது சொல்ல முடியுமா? B square is equals to, we know that, what is B square? Come on, tell me. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சேன். B square is equal. What is that? B square into A square into 1. Very good. A square into 1 minus E square. I know A value, that is 6 square, 36. 1 minus E value, 1/2 square, 1/4. I'll get 36 into 4 minus 1, 3, 3/4. 4 வந்து 36ல 9 times போகும். Therefore, 9 3s are 27. I'll get B square is equals to 27. And also A உடைய value 6 na, I can get A square equal to 36. Therefore, the required equation of the ellipse is, therefore, the required equation of the ellipse is the x square by a square. What is a square? 36 plus y square by b square. What is b square? Which is equals to 27 is equals to 1. இதுதான் answer. You will get 2 marks for this. யாரும் எழுத வேண்டாம். இன்னொரு முறை உங்களுக்கு நான் கிளியரா சொல்லி தரேன். Please kindly understand this. Very very simple and easy. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஃபோக்கையா வெர்டிசஸா எது கொடுத்தாலும் கிராஃப்ல பிளாட் பண்ணிடும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல கொண்டு போய் போட்டுடுங்க. அப்போ 3,0னா அது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து உட்காரும். 0,3 அப்படின்னா அது ஒய் ஆக்சிஸ்ல போய் உட்காந்துருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3,0. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபோக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அது அந்த கர்வ்க்குள்ளதான் போய் உட்காரும். இட் லைஸ் இன் பிட்வீன் த கர்வ்ஸ். அப்ப ஜஸ்ட் யூ டிரா த எலிப்ஸ், ஒரு ரஃப் எலிப்ஸை வரைங்க. அப்போ இந்த கார்னருக்கு பேர் வெர்டிசஸ் பேரு, இந்த நடுவுல இருக்கிறதுக்கு பேர் சென்டர்னு பேரு இல்லையா? அப்போ நான் செக் பண்றேன், என்னுடைய சென்டர் 0,0வா வந்துட்டா கேஷுவலா இது அல்லனா உணர் ஈக்குவேஷன். இப்ப பாருங்க, இந்த சென்டரை பாருங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சா 0,0. உடனே இது வந்து ஆரிஜின்ல தான் இருக்குது, சென்டர் ஷிஃப்ட் ஆகல. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை போட்டுக்கலாம். இது ஷிஃப்ட் ஆனாதான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அது சொல்லி கொடுத்தல உங்களுக்கு, இல்லைன்னா நெக்ஸ்ட் இதுல நான் சொல்றேன், மறுபடியும் கவனிங்க. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ இங்க ஆரிஜின் ஷிஃப்ட் ஆகல, 0,0 தான் இருக்கு. அப்போ எனக்கு ஃபோக்கஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கும், நான் கண்டுபிடிச்சது இந்த மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா அந்த 7 பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். உடனே அந்த பாயிண்ட் எப்படி கொடுத்துருக்கான், 3,0 மைனஸ் 3,0. நமக்கு ஃபோக்கை உடைய ஃபார்முலா என்னன்னா எஸ் ஆஃப் ஏஇ, 0 and s dash of minus ae, 0. நான் இதை கம்பேர் பண்றேன். I'll get ae is equals to 3 minus ae. ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்ணணும். இதை கம்பேர் பண்ணா போதும், ae equal to 3. ப்ராப்ளம்ல e உடைய வேல்யூ 1/2 கொடுத்துதான். அப்போ அதுல இருந்து நான் ஏவை கண்டுபிடிச்சிட்டேன், 6 a square equal to 36. இப்போ எனக்கு ஒரு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா, ஒரு டெரிவேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் b square equal to முக்கியமானதுன்னு சொன்னேன்.
I have given this. This is one of the important please make a note. This is a very, very important relation throughout this problems. V square equals to a square into 1 minus a square. 36 into 1 minus 1 by 4. I'll get v square equal to 27. In the formula, substitute you'll get the answer. I hope you all can understand this problem very easily, right? Moving on to the next problem. So, this is exercise 5.2. You want to note exercise 5.2. So, exercise 5.2. Second, first subdivision. Next, second subdivision. I'm going to write the next one is subdivision 2. So, subdivision 2. I'm going to solve the equation. Second problem, exercise 5.2. Second exercise, second subdivision. So, you can write this as second subdivision, second problem. When a question, find the equation of the ellipse. Find the equation of the ellipse. Find the equation of the ellipse with the foci 0, plus or minus 4. With foci 0, plus or minus 4. And the end point of major axis. And end point of major axis. End point of practice 2 marks diagram. So now explanation diagram or 0, plus or minus 5. என்னுடைய மேஜர் ஆக்சிஸ் எது மேல உட்கார்ந்திருக்குது? y ஆக்சிஸ் மேல உட்கார்ந்து. ஏன்னா a, 0 னா x ஆக்சிஸ், b, 0, b னா y ஆக்சிஸ். இப்போ நான் டயகிராம வரைஞ்சலாம் பாருங்க. முதல்ல இது நம்மளுடைய கார்ட்டீசியன் பிளேன். இது x, இது y. சூப்பர். 0, plus or minus 4. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா 0, 4 இங்க இருக்குன்னு வெச்சீங்க. 0, 4. 0, minus 4. அடுத்தது பாருங்க 0, 5. இன்னொன்னு வந்து 0, minus 5. பாருங்களேன் இங்க end points of the major axis. அப்ப end pointனா அதுதான் vertices. அந்த major axis முடியுது பாருங்க. இங்கதான் mid point வந்து முடியுது இல்லையா? இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் y axisல இருக்கும் பொழுது என்னுடைய இது எப்படி இருக்குன்னா the ellipse, the major axis is on இல்லையா? The major axis is along y axis அப்படின்னு தெரிஞ்சிச்சு. The major axis is along y axis. அப்போ நான் டயகிராம் எப்படி போடுறேன்னு பாருங்க. சோ எலிப்ஸை வரைஞ்சிக்கலாமா? வெர்டிசஸ் முனைகள், வெர்டிசஸ்னா முனைகள், கார்னர்ஸ் இப்படி போட்டாச்சு. அப்ப கண்டிப்பா இதை வந்து நான் ஏன்னு பேர் கொடுத்துருவேன், இதை a டேஷ்னு பேர் கொடுத்துருவேன், இதை எஸ்ன்னு பேர் கொடுப்பேன், இதை எஸ் டேஷ்னு. இப்போ இந்த சென்டர் 0, 0ல இருக்கா? அப்ப நான் சென்டர் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? How to find out the center? I can find the center is nothing but midpoint of the focus, S dash. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் இல்ல? We'll get 0 plus 0, 0 by 2, 0. 4 minus 4, 0, 0 by 2, 0. அப்ப எனக்கு சென்டர் 0, 0 தெரிஞ்சிச்சு. I can take this as C of 0, 0. இப்போ ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கான். ஒன்னு வந்து ஃபோக்கை, இன்னொன்று வந்து வெர்டிசஸ். ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ்னா எனக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ்னா அந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 இப்படி இருக்கும். கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன்லயும் a வந்து கிரேட்டர் than தான் b. இதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் எலிப்ஸ். அப்போ எந்த இதுல கீழே பாருங்க, C in your denominator எது பெருசா இருக்கோ அதுதான் a. இது ஒரு ஷார்ட் ட்ரிக் சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஐடியா. அப்போ வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் y ஆக்சிஸ்ல இருக்கும்போது வெர்டிசஸ் எப்படி சொன்னேன்? a of 0, a, a dash of 0, minus a இப்படி கொடுத்துருப்பேன். இங்க எப்படி கொடுத்துருவா? end points 0, 4 and 0, minus 4. You just compare any one. From this we'll get a is equals to 4. இன்னொன்னு ஃபோக்கை கொடுத்துட்டான். ஃபோக்கைக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? s of 0, a, s dash of 0, minus a இல்லையா? அப்போ I can take s of இங்க என்ன கொடுத்துட்டான் பாருங்க, உங்களுடைய ஃபோக்கை plus or minus 4, 0, 4 and 0, minus 4.
சரியா? இப்ப நான் இதுல கம்பேர் பண்றோமா? AE is equals to ஏதாவது ஒண்ணு எடுத்தா போதும். I'm just comparing this. I'll get AE is equals to 4. இத அப்படியே வச்சுக்கோங்க. இத ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றேன். இத ஸ்கொயர் பண்ணா A square equal to. இத ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா A square equals to E square equal to 16. அகைன் அந்த ரிலேஷன் வராம பாருங்க. B square equals to A square into 1 minus E square. B square equals to A square multiply பண்ணா minus A square E square. What is A square value? A square equal to 16 இல்லையா? A square equal to மாத்தி போட்டோம்பா 0, நீங்களே சொல்லலாம்ல -5. அப்போ இது வந்து 5. அப்போ A is equals to 25. A square equals to 25 minus A square is square 16 which is equals to 9. அப்போ we found out that A square உடைய வேல்யூ வந்து 16 ஆகும், 25 ஆகும். B square உடைய வேல்யூ வந்து 9 ஆகும் இருக்கு. அப்ப ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போடலாமா? இதான ஈக்குவேஷன். therefore required equation எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இல்லையா? தயவு செய்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. நான் அடுத்த சம் அப்பதான் போவேன். இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். அப்போ x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் what is that? 9 plus y ஸ்கொயர் பை 16 equals to 1. பாருங்க, அப்போ எனக்கு எது பெருசா இருக்கோ அதுதான் a ஸ்கொயர், இதுதான் a ஸ்கொயர், இதுதான் b ஸ்கொயர். அப்போ அந்த ஏ ஒய்க்கு கீழே இருந்தா அது பேரு மைனர் ஆக்சிஸ், அதாவது மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு கீழே ஏ இருந்துச்சுன்னா அது வந்து ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. ரெண்டு டைப்பும் போட்டேன். ப்ளீஸ் டேக் டவுன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். கஷ்டப்படவே வேண்டாம், ரொம்ப சிம்பிளா போட்டுறோம். நெக்ஸ்ட் பாருங்க. Find the equation of the ellipse. The next problem. Find the equation of the ellipse. Find the equation of the ellipse. The next problem. Find the equation of the ellipse. Find the equation of the ellipse. Find the equation of the ellipse. Given length of lattice rectum, given length of lattice rectum 8, eccentricity E is equals to 3/5, center 0,0. பாருங்க அழகா கொடுத்துட்டாவனே. அப்ப சென்டர் 0,0னா ஆர்ஜின்ல ஷிஃப்ட் ஆகல, அங்கேயே தான் இருக்குது. சென்டர் 0,0லயே இருக்குது. சென்டர் ஷிஃப்ட் ஆகல. and major axis is on x axis. சூப்பர். அப்ப நாங்க எடுத்த உடனே டயக்ராம் வரதுலாம் கொடுத்த கண்டிஷனை வச்சு மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா நீள்வட்டம் இப்படி இருக்கும், எலிப்ஸ் வந்து இப்படி இருக்கும். இது பேர் நீள்வட்டம் தமிழ்ல. அப்படியே பாருங்க படுத்தா மாதிரி இருக்கு. ஒய் ஆக்சிஸ்னா நின்னா மாதிரி இருக்கும். இது எக்ஸ், இது ஒய். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஃபார்முலா எப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸையும் போட்டுருவோம். 0,0, எஸ் ஆஃப் ஏஇ, 0, எஸ் டேஷ் ஆஃப் மைனஸ் ஏஇ, 0. திஸ் இஸ் கால்ட். முதல்ல இந்த 5 பாயிண்ட் நீங்க எழுதணும். ஏ, 0 அண்ட் ஏ டேஷ் ஆஃப் மைனஸ் ஏ, 0. போட்டாச்சா? இப்ப என்னென்ன கொடுத்துருக்கான்? லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இட் இஸ் given that your length of lattice rectum is equals to 8. What is length of lattice rectum formula? படிச்சிருக்கிறோம். ரெண்டுத்துக்குமே அது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தாலும் சரி, ஒய் ஆக்சிஸ்ல இருந்தாலும் சரி, இதே ஃபார்முலா 2b square by a square is equals to 8. 2b square by a square equals to 8. Cross multiply பண்ணா 2b square equals to 8a square அல்லது b square equals to 4a square. இது அப்படியே வச்சுங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? eccentricity is equals to 3/5. E is equals to கொடுக்குறாங்க, which is equals to 3/5. அப்போ E square எனக்கு தேவைப்பட்டால் அது 9/25. அதே மறுபடியும் அந்த ரிலேஷனை கொண்டு வர பாருங்க. B square equals to A square into சரி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா?
b square into a square into 1 minus e square. a square into 1 minus e square. ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு b ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியும். என்னது? 4a ஸ்கொயர். b ஸ்கொயருக்கு எனக்கு வேல்யூ தெரியும் 4a ஸ்கொயர். இல்லையா? பாருங்க, b ஸ்கொயருக்கு பதிலா நான் 4a ஸ்கொயர் பண்ணலாம், which is equals to a ஸ்கொயர் into 1 minus, இல்லையா? எப்படி போட வேண்டாம், இருங்க. e ஸ்கொயர் equals to 9 by 25 கண்டுபிடிச்சுக்கோமா? So அப்போ we'll get b square is equals to 4a square. கரெக்ட் தான். b square equal to 4a square கிடைக்கும். ரைட்டா? b square equal to a square into 1 minus e square. e உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, which is equals to 3 by 5. e square is equals to 9 by 25. இல்லையா? ரைட். b square by ஃபார்முலாவை தப்பு பண்ணிட்டோம், 2b square by a. ஸோ அப்போ இங்க a தான் வரும். நீங்க என்ன சொல்லணும்லம்மா, நீங்க தயவுசெய்து பண்ண பாருங்க நல்லா கேர்ஃபுல்லா. சரியா சார்? சில சமயம் நம்மள அறியாமையே தப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஃபார்முலா வந்து 2b square by a தான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b square by a ஸ்கொயர் வராது. அப்போ 4a. அப்போ b ஸ்கொயருக்கு பதிலாக இங்க 4a போடலாம். a ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் e ஸ்கொயர் 9 by 25. சரிங்களா? இப்போ கரெக்டா? அப்போ இங்க ஒரு a, இங்க ஒரு a கேன்சல் பண்ணிடலாம். 4 is equals to a into 1 minus 9 by 25. அப்போ LCM எடுங்க, 25 minus 9, 16 divided by 25. 16 divided by 25. So அப்போ 4 1 time போகும், இங்க 4 வந்து 4 times போகும். அப்போ 1 is equals to 4a by 25 or 4a is equals to 25. a உடைய வேல்யூ 25 by 4. எனக்கு ஈக்குவேஷன் தான் தேவை. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, this axis, the major axis is along x axis. அவனே கொடுத்துட்டான், the major axis is along x axis னு அவனே கொடுத்ததுனால அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x square by e square plus y square by b square equals to 1. So now I can write x square divided by a square. a வந்து 25 by 4. அப்ப a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 25 ஸ்கொயர் பண்ணா 625, 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப I can write this as 625 divided by 16 plus y square divided by b square. What is b square value? 4a. I can write this as 4 into, what is the value of a? 25 by 4. 4 cancel. Your b square equal to 25. I can write this as b square equals to 25, which is equals to 1. நமக்கு என்ன தேவைப்பா? ஈக்குவேஷன். அப்ப இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தனா மேல போயிடும். 16x square divided by 625 plus y square by 25 equals to 1. This is the required equation of the ellipse. This is called the required equation of the ellipse. Please take down. All of you, please take down. புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? அடுத்த சம் போலாமா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? சோ இன்னும் பாருங்க, ஆரிஜின்லயே தான் இருக்கு சென்டர். சென்டர் இன்னும் மாறல. மாறினா என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன். Next, find the equation of the ellipse. The next problem, finished. Find the equation of the ellipse. Next one, find the equation of the ellipse. Find the equation of the ellipse. Given that length of lattice rectum is 4. Given that the length of lattice rectum is 4. Given that the length of lattice rectum is 4. Length of lattice rectum is 4. Distance between the foci
distance between the foci is 4√2. Center 0,0. பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷன் அவனே கொடுத்துறான். And major axis is on y axis. And major axis is on y axis. And the major axis is on y axis. So இப்ப பாருங்க கிளியரா தெரிஞ்சிருச்சு. எல்லா பாயிண்ட்ஸும் y axisல இருக்குது. இது x, இது y. Your center is 0, sec of 0,0. எனக்கு டயக்ராம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து எலிப்ஸ் வந்து நின்னுட்டு இருக்குது, படுத்துக்கிட்டு இல்ல, y axisல இருந்தா நின்னுட்டு இருக்குது. The major axis is along y axis. The major axis is along y axis. I can write this as a of a, 0. Sorry, y axis இருக்கு இல்லையா, அப்போ 0, a. Now I can write a dash of 0, minus a. இங்க வந்து s dash of 0, minus ae. இங்க வந்து s of 0, ae. இதுதான் பாயிண்ட்ஸ். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்ணணும், I want to find out the equation. அப்போ ஈக்குவேஷன் இஸ் மேஜர் ஆக்சிஸ் இஸ் along y axisனால x square by b square plus y square by a square equals to 1. Always a is greater than b. இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, what are the data given here? See, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், length of a lattice rectum. இப்போ போட்ட மாதிரி தான் இல்லையா, length of a lattice rectum. What is length of the lattice rectum formula? 2b square by a. அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 4. நமக்கு தெரியும் length of lattice rectum உடைய ஃபார்முலா 2b square by a. அதுதான் கொடுத்துருக்காங்க, which is equals to 4. இதுல இருந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2b square equal to 4a அல்லது b square equals to 2a. இன்னொன்று அடுத்தது நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கைனா இது ரெண்டுத்துக்கான ஃபோக்கை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுவும் கொடுத்துருக்கிறேன். வாட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை? யாராவது சொல்ல முடியுமா? ரெண்டுமே கீழே கொடுத்தேன், ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தாலும் சரி, ஒய் ஆக்சிஸ் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கை உடைய ஃபார்முலா வந்து 2ae. இதே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிசஸா இருந்தால் 2a/e. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ இதனுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 4√2. அப்போ ஐ வில் கெட் 2ae. 2 வந்து ae 2 கேன்சல் ஆயிடுமா? அப்போ ஐ வில் கெட் 2√2. இப்போ here எனக்கு b square equals to 2a கொடுத்துருக்காங்க, a is equals to 2√2 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த பாருங்க 4 ப்ராப்ளத்துக்கும் அந்த ரிலேஷன் வருது. ஏன் b square equals to a square into 1 minus e square. அப்போ b square equals to மல்டிப்ளை பண்ணா a square minus e square. இங்கே ஸ்கொயர் பண்ணீங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4, √2 ஸ்கொயர் பண்ணா 2, 8. ஸோ பாருங்க அகெயின் இந்த ஃபார்முலா பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஸோ அகெயின் we have this formula இல்லையா, பாருங்களேன். ஸோ அப்போ இந்த இடத்துல போடுறேன், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆல் லிசனிங் ப்ளீஸ், எவ்ரிபடி ப்ளீஸ். ஷேர் பண்ணாலும் அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கிறேன். ஸோ we all follow this. எஸ். அப்போ வாட் இஸ் டவுட் இருந்தா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணி கேளுப்பா. a square minus a square is square. ஆனா b ஸ்கொயருக்கு எனக்கு தெரியும், we have 2a. so a square தெரியாது, but a square my e square தெரியும், which is equals to 8. a square is equals to 8. நல்லா கவனிங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துச்சு பாருங்களா. அரேஞ்ச் பண்ணா a square இந்த 2a அப்படிக்கா போனா -2a -8 equal to 0. we have to factorize this. என்ன நம்பர்னா, add any two numbers, add will get -2. Subtract or odd, the sum or the subtraction difference will give you -2 and multiplication will get -8. எந்த ரெண்டு நம்பரையும் ஆடோ அல்லது சப்ராக்டோ பண்ணும் பொழுது I want to get what? அப்ப என்னென்ன நம்பர் பாருங்க, -4 + 2, -4 + 2 -2, -4 multiplied by +2 -8. I can write the factors a -4 into a + 2 equal to 0. From this I can write a -4 equal to 0, a + 2 equal to 0. We have the equation a equal to 4 and a equal to -2. இது வந்து அட்மிசபிள் கிடையாது, நாட் அட்மிசபிள். ஏன்னா என்னுடைய ஏ பி வந்து எலிப்ஸுக்கும் சரி ஹைப்பர்போலா நெக்ஸ்ட் பாடுவோம் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும், பிகாஸ் தே ஆர் லென்த் இல்லையா. அப்ப லென்த் ஷுட் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ், நெவர் பி நெகட்டிவ். எசன்ட்ரிசிட்டியும் பாசிட்டிவ்ல தான் இருக்கணும், நெகட்டிவ்ல வரக்கூடாது. அப்போ a equal to 4 தான் நான் சூஸ் பண்ணணும். அப்போ a equals to 4னா a square equal to 16. எனக்கு ஈக்குவேஷன்ல a square b square தெரிஞ்சா போதும்.
அப்ப a ஸ்கொயர் 16. இப்ப இதை விட கம்மியா தான் இருக்கணும் b ஸ்கொயர். b உடைய வேல்யூ b ஸ்கொயர் உடைய வேல்யூ 2 into a உடைய வேல்யூ 4. அப்போ I will get b square equals to 8. அப்போ a square equal to 16, b square equal to 8. Substitute, we'll get x square by 8 plus y square by a square 16 equals to 1 is the required equation. Answer இல்ல. எழுதிங்க பார்க்கலாம். சரியா? அடுத்து போலாமா? இப்போ இந்த கான்செப்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடலனாலும் பரவாயில்ல. பாருங்க, கவனிங்க, அடுத்த கான்செப்ட் போறேன். சோ என்னன்னா, இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கல்ல, இது எல்லாமே சென்டர் ஆரிஜின்ல தான் இருந்துச்சு, 0,0ல தான் இருந்துச்சு. அதனால ப்ராப்ளமே இல்லை. இந்த ஈக்குவேஷனை மாத்தி மாத்தி போட்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சேன். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்க, டயக்ராம், see the diagram very carefully. பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறேன். இப்போ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். இப்போ எனக்கு யூஸ்வலா சென்டர் இங்கதான் இருக்கும், ஆரிஜின்ல 0,0. எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கம்மா, ஆரிஜினை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, சம்வேர் இந்த இடத்துல இருக்கு. இப்போ அது வந்து h,k அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ அதுக்கு நேரா ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையும், இதுக்கு நேரா ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையும். இத ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ் எடுத்தோம் இல்லையா, இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு மாறிடும். அப்போ இதை சென்டரா வச்சு ஒரு எலிப்ஸ் இப்படி போடணும். இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் கிடைக்கும். எதை நான் புதுசா எடுத்தேன் இல்லையா, உங்களுடைய ஆரிஜின் சென்டர், சென்டரை வச்சுதான் நான் வந்து இதுவை பிக்ஸ் பண்ணணும். இது வந்து அப்போ வெர்டிசஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். வெர்டிசஸ் a of a,0 சொல்லுவாங்க. அப்ப ஷிஃப்ட் ஆயிருக்கும். வெர்டிசஸ் a,0 வராது. சம்வேர் h, h plus 2, h plus 3 அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த வெர்டிசஸ் வரும், a'. கண்டிப்பா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இல்ல, இது கேபிட்டல் எக்ஸ்னு மாறிடுச்சு. அப்ப இது எதுவும் சம்திங் எக்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்ப இதை எப்படி சொல்லலாம், இந்த லைனுக்கு பேரு இது h,k இல்லையா? பாருங்க, this center is called h,k. அப்போ இது எக்ஸ் உடைய வேல்யூ h அப்படின்னும் போது இங்க y equal to k-ன்றதுதான் இதனுடைய ஈக்குவேஷன், இந்த லைனுக்குடைய ஈக்குவேஷன். இதுக்கு என்னன்னா x equals to h தான் என்னுடைய வேல்யூ ஈக்குவேஷன். புரியுதா? யூஸ்வலா x 0 y 0 இருக்கும் இந்த இடத்துல, இந்த இடத்துல x 0 இருக்கும் ஈக்குவேஷன். இப்போ y வந்து சம் parallel லைனா மாறிடுச்சு, அதனால y equal to k, x equals to h மாறிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், யூஸ்வலா சென்டர் 0, இப்ப தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா வந்து மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்குது, அதுல எந்த டவுட்டும் இல்லை. மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். there is no doubt in that, there is no doubt in that. பட் என்ன இருக்கு, சென்டர் 0,0 இல்ல, h,k மாறிச்சு. the center is shifted to h,k. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா, ஈக்குவேஷன் எப்படி மாறும் தெரியுமா? அப்ப therefore the equation of the parabola, therefore the equation of the parabola is எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the equation of the parabola is becomes x square. Sir, equation of ellipse தானே சார்? sorry ma, sorry, equation of the ellipse, thank you. So equation of the ellipse becomes x minus h the whole square divided by a square plus y minus k the whole square divided by b square equals to 1. Equals to 1. சரியா? ஈக்குவல்ஸ் டு 1 மாறிடுச்சு. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆரிஜின் வந்து இங்க எல்லாமே இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, இங்கேயும் a இஸ் கிரேட்டர் தென் b. இப்போ அடுத்தது போடுறேன், என்னுடைய கர்வ் இப்படி வந்திருக்கு, நின்னா மாதிரி இருக்குது. ஆனா கர்வ்ல வந்து ஆரிஜின் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, சென்டர்ல இல்ல, சென்டர் 0,0 இல்ல, it has been shifted somewhere else. இந்த இடத்துல வச்சுக்கலாமா, h,k, right, h,k இப்படி இருக்கு சென்டர், h,k, this is your new center. இப்போ இதுக்கு நேரா நான் என்ன பண்ணணும், I have to take the axis. இது கேபிட்டல் x, இது கேபிட்டல் y.
இப்போ எப்படி தெரியுமா டயக்ராம் வரும்? இதை பேஸ் பண்ணி சிமெட்ரிக் டு y ஆக்சிஸ். ஸோ நின்ன மாதிரி வரும் எலிப்ஸ். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றேன். அப்போ இது வெர்டிசஸ் ஆகும் ஏ, இது ஏ டேஷ் ஆகும், எல்லாம் ஷிஃப்ட் ஆயிருக்குது. புரியுதுங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தாண்டி போயிடுச்சு. இது எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே, இது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச்ன்ற லைனே மாறிடுச்சு. அப்போ இது எஸ்ன்றது ஃபோக்கை, இது எஸ் டேஷ், எல்லாமே இந்த ஒய் ஆக்சிஸ் மேல இருக்காது, ஷிஃப்ட் ஆயிருக்கும். அப்போ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எப்படி மாறும்னா, now the equation of the ellipse is, now the equation of the ellipse is, அதேதான் x minus h the whole square, but கீழே a square வராது, b square, y minus k the whole square, கீழே a square equals to 1. So most of the time உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால ரெண்டு விஷயத்தை நீங்க எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? Now we'll move on to the exercise problems. Exercise 5.2ல 5th first sum, subdivision 1. I'll rub this. Identify the type of a conic. Identify the type of the conic. Identify the type of the conic. And find center. And find center, foci, eccentricity, latus rectum, length of latus rectum, and directrices. And directrices of the following. 5. Exercise 5.2 fifth sum, first subdivision. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், வாட் இஸ் தி திங் given here? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் கேள்வி எக்ஸ் ஸ்கொயர் பை 25 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர், பாருங்க ஏ ஸ்கொயர் தான் பெருசு, அப்போ அதனால இங்க ஏ ஸ்கொயர் plus y square, b square தான் சின்னது, a is greater than b இல்லையா, which is equals to 1. அப்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது எந்த ஃபார்மேட் எலிப்ஸ். அப்ப என்ன சொன்னா, the conic is ellipse where major axis is along x-axis. Major axis is along x-axis. அப்ப நான் கொடுத்த எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தால் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் சென்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சென்டர்ன்றது 0,0. அப்ப ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுற வேண்டியது. நெக்ஸ்ட் வெர்டிசஸ் அப்படின்றது சீன் எடுப்பீங்க சென்டருக்கு, a,0 அண்ட் a dash of minus a,0. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து a என்ன b என்ன, இதுதான் a ஸ்கொயர், இதுதான் b ஸ்கொயர். அப்போ ஃப்ரம் திஸ் வில் கெட் a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 25, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9. அப்போ so that a is equals to 5 and b is equals to 3. சரிங்களா? a is equals to 5 and b is equals to 3. இப்போ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a of 5,0 and a dash of minus 5, எவ்வளவு ஈஸி பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா எசென்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கும். நான் எசென்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், எதுல இருந்து ரிலேட் பண்ணிருப்பேன்? we have b square equals to a square into 1 minus e square இல்லையா? அப்போ இதுல இருந்து நான் e கண்டுபிடிச்சிருப்பேன், b square by a square equals to 1 minus e square. Bring this e square this side, minus plus ஆயிடும், இது அந்த சைடு கொண்டு போனா 1 minus b square by a square. எனக்கு தேவை e தான். ஸ்கொயர் ரூட் போது பிளஸ் ஆர் மைனஸ் எடுப்போம், ஆனா எசென்ட்ரிசிட்டி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால பிளஸ் சிம்பிள் மட்டும் தான் எடுப்போம். ஐ வில் கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஒருவேளை அன்னைக்கு கிளாஸ்ல வராதவங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க, e is equals to square root of 1 minus b square by a square. இன்னொரு ஷார்ட் ட்ரிக்கும் எசென்ட்ரிக் சொல்லி தர போறேன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு, ஜெனரல் ஈக்குவேஷன்ல கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இது பேர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஜெனரல் ஈக்குவேஷன், அதாவது ஜெனரல் ஈக்குவேஷன் எப்போ வரும்னா என்னுடைய சென்டர் எக்ஸ் கமா கேன்னு ஷிஃப்ட் ஆயிருக்கும், அப்போ அந்த ஈக்குவேஷன் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு எசென்ட்ரிசிட்டி வேற மாதிரி நான் ஷார்ட் ட்ரிக்ல சொல்லி தருவேன், இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ e is equals to root of 1 minus b square by a square. What is b square? 9. a square என்னது 25. நல்லா கவனிச்சிங்க, எப்பொழுதுமே எசென்ட்ரிசிட்டி வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஒருவேளை அது அதிகமா இருந்துச்சுன்னா நீ போட்ட ஆன்சர் தப்புன்னு அர்த்தம்.
25 minus 9, 16 divided by 25, which is equals to 4 by 5. Your eccentricity is equals to 4 by 5 is the answer. இப்ப eccentricity கண்டுபிடிச்சாச்சா? அடுத்ததுதான் foci வரும். Foci s of ae comma 0 and s dash of minus ae comma 0. Listen very carefully. ரைட்டா? அப்போ s of ae, அப்போ a தெரியும், e என்னன்னு கண்டுபிடிப்போமா? a உடைய வேல்யூ, what is a value? 5. What is e value? E is equals to 4 by 5. அப்போ 5 cancel, ae is equals to 4. அப்போ I can write s is equals to 4 comma 0 and s dash is minus 4 comma 0. அதுக்கப்புறம் length of lattice rectum. Length of lattice rectum. So which is equals to 2b square by a. 2 into what is b square? 9. a எவ்வளோ? 5, which is equals to 18 by 5. கடைசியா நீ கண்டுபிடிக்க வேண்டியது equation of the directrices. Equation of the directrices. என்னமா கொடுத்த equation of directrices? யாரா சொல்ல முடியுமா? Equation of directrices என்ன கொடுத்தேன்? ஃபார்முலா சொல்லுங்க. என்னப்பா நீங்க டக்குன்னு சொல்லணும். சீக்கிரம். x is equals to a by e. சொல்லலாம். So I have given that x is equals to plus or minus a by. ஏன்னா directrices பாருங்க ரெண்டு வரும். இது வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொன்னதுனால என்னுடைய ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். சரியா? இதுக்கு வெளியில கர்வுக்கு வெளியில ரெண்டு கோடு வரும். ஒரு கோடு x is equals to a by e, இன்னொன்னு வந்து x is equals to minus a by. சரியா? x is equals to minus a by e வரும். ஸோ ஆகவே நீங்க என்ன பண்ணணும் இப்போ? I can take x is equals to a by e, இன்னொன்னு வந்து x equals to எப்பொழுதுமே அதனால ப்ளூரல்ல கொடுப்போம். பாரபோலாக்கு மட்டும்தான் ஒரே ஒரு டைரக்ட்ரிக்ஸ், அது சிங்கிளா. ப்ளூரல்ல கொடுக்குறது டைரக்ட்ரிசஸ். எனக்கு a தெரியும், e தெரியும். இப்போ a by e கண்டுபிடிச்சா மாதிரி a கண்டுபிடிச்சா மாதிரி a by e கண்டுபிடிக்கலாமா? a value is 5, e value is equals to 4 by 5. Now I will get 25 by 4. Now your directrices are 25 by 4 and x is equals to minus 25 by 4. இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன்ல டயகிராமா வரையலாமா? டயகிராமா வரையலாம் பாருங்க. அழகா இது வந்து மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் x axis தெரிஞ்சிருச்சு. அப்போ x எல்லா பாயிண்ட்ஸும் all the 7 points lies here. இந்த பாயிண்ட் 0,0. வெர்டிசஸ்னா முனை. இது ஒரு முனை, இது ஒரு முனை. a பாசிட்டிவ் வந்து எவ்வளவு? a, 0 which is equals to 5,0 minus 5,0. s இதுதான் s பாயிண்ட். s of எவ்வளோ? which is equals to 4,0 minus 4,0. and then directrices x is equals to 25 by 4. இங்க x is equals to எப்பொழுதுமே ஸ்கெட்ச் பண்ணணும். 3 மார்க்ஸ்ல கேட்டா தேவையில்லை. 3 மார்க்ஸ்ல கூட இந்த மாதிரி ரஃபா ஒரு டயகிராம் மாதிரி போட்டு வச்சிருந்தேன். அப்போ நான் கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸும் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவை சென்டர் நான் கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது வெர்டிசஸ் என்னன்னு பாரு. மூணாவது ஃபோக்கை அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்போ அதை கண்டுபிடிச்சு நான் ஈஸியா எந்த சம்ஸா இருந்தாலும் டயகிராமை ஈஸியா வந்துடும். எழுதிங்கப்பா. ப்ளீஸ் டேக் டவுன் குயிக்லி. Second problem. We'll do the second problem. Second one, x square by same. அதே விஷயம் தான், ஈக்குவேஷனை மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. அதே சென்டர், ஃபோக்கை, எசென்ட்ரிசிட்டி, லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிசஸ் எல்லாமே கேட்கறான். கூட வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம்னு போட்டுங்க. அதையும் சேர்ந்து கண்டுபிடிக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். புக்ல இல்ல, அடிஷனலா கொடுக்குறேன். சரிங்களா? ஈக்குவேஷனை முதல்ல எழுதிங்க கேர்ஃபுல்லா. வாட் இஸ் த ஈக்குவேஷன் பாருங்க. த ஈக்குவேஷன் இஸ் x square, second sum, x square divided by 3 plus y square divided by 10 is equals to 1. X square divided by 3 plus y square by 10 is equals to 1. சரியா? x square by 3 plus y square by 10 is equals to 1. போர்டு கிளியரா இருக்காமா? Yes sir.
ரைட். ஸோ பாருங்க, இது எது கூட கம்பேர் பண்றேன்னா, இது ஏ ஸ்கொயர் இல்லை. எது ஏ ஸ்கொயர் பெருசா வருதா ஏ ஸ்கொயர், சின்னதா வருது பி ஸ்கொயர். அப்ப எந்த ஃபார்மேட்ல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ இந்த கானிக் என்ன டைப்? The conic is a ellipse. The conic is an ellipse where major axis is along y-axis. சரியா? இப்ப கம்பேர் பண்ணலாமா? Your b square equals to 3. A square is equals to 10. So b square equals to 3. A square is equals to 10. ரைட்டா? எப்போ எனக்கு b உடைய வேல்யூ √3, a உடைய வேல்யூ √10. சரியா? கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சென்டர் தான் கண்டுபிடிக்க சொன்னேன். முதல் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் சென்டர். இப்போ நான் டயக்ராம்ல பார்க்கும்பொழுது இது வந்து மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால என்னுடைய டயக்ராம் இப்படி வரும். சென்டர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதே 0,0 தான். சென்டர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஈக்குவேஷன் எப்படி போலாம்னா இப்படி வரும். ஸோ இப்படி இருக்கும், ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் ஒய் ஆக்சிஸ்ல தான் உட்காந்துருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் ஏ வெர்டிசஸ், சாரி ஏ டேஷ். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இந்த இடத்துல இருக்கும், இன்னொரு ஃபோக்கஸ் இந்த இடத்துல வரும். எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு டைரக்ட்ரிசஸ் இங்க இருக்கும், ஒரு டைரக்ட்ரிசஸ் இங்க இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, நவ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமா கொடுத்துருக்கேன். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா இதுல இருந்து இந்த ஃபோக்கஸை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு பெர்பெண்டிகுலரா கிராஸ் பண்ணணும் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? அதுக்கும் நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். நான் கவனிங்க, இதுதான் லென்த் ஆஃப் ஃபோக்கல் கார்டு. இப்போ இதுக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனே சென்டர் இஸ் 0,0. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ண போறோம்? வெர்டிசஸ். வெர்டிசஸ் அப்படின்னு சொன்னா a of a,0 and a dash of minus a,0, which implies a of a உடைய வேல்யூ என்னது? √10, √10,0, a dash of minus √10,0. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நான் எசென்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கணும். ஃபோக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் தேர்ட் வந்து எசென்ட்ரிசிட்டியை நான் கண்டுபிடிச்சேன். எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா E is equals to √1 minus b square by a square. √1 minus b square 3 divided by 10, which is equals to √7 divided by √10 is the answer. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். என்ன? ஃபோக்கை. What is foci? S of AE, 0 and S dash of minus AE, 0. So எனக்கு அதுக்கு AE தேவை. How to find out AE? A into E. A க்கு வேல்யூ √10 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். E க்கு வந்து √7 by √10. √10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √7. அப்போ இதனுடைய ஃபார்முலா சொல்லுமா? ஃபோக்கை வந்துட்டு 0,AE வரும்ல சார், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால. தேங்க்யூமா, தேங்க்யூ. பாத்தீங்களா? இதுக்கும் அங்க அப்படிதான் மாத்தணும். இது ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால எனக்கு மாறி இருக்கும். வெரி குட், வெரி குட், சூப்பர். பாத்தீங்களா? அப்போ ஃபோக்கை வந்து அதுதான் அந்த அவசரத்துல போட்டுருவோம். 0,A, 0,-A, அப்போ 0,√10 and 0, வெரி குட் தம்பி, -√10. அதுக்கு அடுத்தது அதே போல இங்கே என்ன இருக்கணும்? இது வந்து 0,AE, ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்குல்ல, அப்ப மாறிடும். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒய்ல இருக்கும். அப்போ ஐ கேன் ரைட் திஸ் as S of 0,√7 and 0,-√7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன ஃபார்முலா? 2b square by a. 2 into what is b square? 3. a எவ்வளோ? √10. The answer is 6 divided by √10. Next, equation of the directrices. Equation of the directrices ரெண்டு வரும் பாருங்க. இது y axisல இருக்கு இல்லையா? y is equals to a by e and y is equals to minus a by e. அப்போ a by e கண்டுபிடிக்கணும். What is a by e? a உடைய வேல்யூ √10, e உடைய வேல்யூ என்னது? √7 by √10. So we'll get √10 into √10, 10 by √7. அப்போ y is equals to 10 by √7 or y is equals to minus 10 by √7. கடைசியா ஒண்ணு கொடுத்துருந்தேன், ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் நல்லா கவனிங்க எல்லாரும். இங்க a by e இருந்துச்சு இல்லையா? அங்க aeன்னு வரும், அவ்வளவுதான் விஷயம். -ae ஆல்ரெடி ae கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், which is equals to √7
கமா ஒய் ஈக்குவல்ஸ் டு √7. சரிங்களா? இப்போ எனக்கு இது வந்து இதுலயே இருக்குது, அதனால பிரச்சனையே கிடையாது. சென்டர் வந்து 0,0 தான் இருக்கு. அப்போ ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா 0,√10. A dash 0,-√10. √10 கிட்டத்தட்ட 3.3 சம்திங் வரும். 3.2, 3.1 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க 0,√7. 0,√7 2.4, 2.5. அப்ப இந்த இடத்துல வரும். அப்ப எஸ் ஆஃப் இங்க சென்டர் 0,0 பிரச்சனை இல்லை. நீ எங்க வேணா போடலாம் பாயிண்ட் ரஃபா. I can write 0,√7 and 0,-√7. ஈக்குவேஷன் பாருங்க, y is equals to 10/√7 மேல இருக்கும் பாசிட்டிவ். y is equals to -10/√7. lattice rectum, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum. y is equals to √7 and y is equals to -√7. அவ்வளவுதான்ப்பா. டயகிராமோட உங்களுக்கு போட்டு கொடுத்தேன். போன வாட்டி பார்த்தது மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், இங்க மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். எல்லா ஜாதகத்தையும் கண்டுபிடிச்சது. திஸ் இஸ் a very simple problem. இப்போதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா போறோம். இப்போ இது வரைக்கும் சென்டர் வந்து 0,0 இருந்துச்சு. எந்த தலைவலியும் எனக்கு இல்லை. நோ ஹெட்டேக் அட் ஆல். பட் நவ் the origins, the center is going to shift now. அப்போ எப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் டவுன் எக்ஸசைஸ் 8th sum. First subdivision. அதேதான், identify the type of a cone and find the center, foci, s vertices and directrices of each of the following கேட்கலாம். சரிங்களா? That is your 8th problem. Subdivision 1. Exercise 8th இதே கொஸ்டின் தான், கொஞ்சம் வேற டைப். அவ்வளவுதான். இது டைரக்டா கொடுத்துருந்தான். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வித் சென்டர் 0,0 சொல்லியிருந்தான். மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் வித் சென்டர் 0,0. இப்போ இது ஷிஃப்ட் ஆகும். கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கு டயக்ராம் போட்டே ஆகணும். 5 மார்க்ஸ்ல கேட்டாலும் ஷியோரா டயக்ராம் ஸ்கெட்ச் பண்ணி தான் ஆகணும். அப்ப நான் எப்படி ஸ்கெட்ச் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே சொல்லிட்டேன். இப்போ இனிமே இந்த 8th சம்ல ஃபுல்லாவே 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா? முதல் கொஸ்டின் பாருங்க. x - 3 the whole square divided by 225 plus y - 4 the whole square divided by 289 which is equals to 1. Which is equals to 1. So கொஸ்டின்ல முதல்ல என்ன பண்ணிட்டா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப். நான் வந்து தனித்தனியா போடுறேன். பேரபோலா செக்ஷன் தனியா போடுறேன், எலிப்ஸ் தனியா போடுறேன். உங்க புக்ல எல்லாமே கலந்து கொடுத்ததுனால அதுல I4 போலாம் கூட வந்திருக்கும். நான் வெறும் இப்போ எலிப்ஸை மட்டும் தான் போட போறேன். சரிங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கும். அதுதான் ஐடென்டிஃபை த கோனிக் தான் நம்ம போடுறது எல்லாமே எலிப்ஸ் தான். அதனால எலிப்ஸ் தான் அந்த கோனிக்கா இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னா, நான் இப்ப ஷிஃப்ட் பண்ண போறேன். என்ன செய்யறேன் அப்படின்னா, x is equals to capital X is equals to x minus 4. Capital Y is equals to y minus 4. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? x square by 225 plus capital Y square by 289 which is equals to 1. சரியா? இப்போ this is of the form எந்த ஃபார்மட்ல இருக்கு? அப்ப நான் சொல்லிடலாம் இதை பார்த்தவனையும், this is an ellipse. This is an ellipse of the form x square capital போடுங்க, a square plus y square divided by b square equals to 1. ஏன்னா a தான் பெருசா இருக்கு இல்லையா? சாரி, மாறி வந்திருக்குமா? a square தான் பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இது a square. அப்ப எப்படி இருக்குன்னா, இது b square, இதுதான் a square. கரெக்ட்டுங்களா? 289 தான் பெருசு. அப்ப இது என்ன அர்த்தம்? Major axis is y axis. Very good. Therefore, the major axis is along y axis. The major axis is along y axis. புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்க கம்பேர் பண்ணும்போது I'll get a ஸ்கொயர்ன்றது எது பெருசா இருக்கோ அதை தான் எடுக்கணும். b ஸ்கொயர் இருக்குன்றது எது சின்னதா இருக்கோ அதுதான் எடுக்கணும். a is equals to 289 எவ்வளவு? 17. b is equals to 15. சரியா? இப்போ நான் ஒண்ணா கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டர். அப்போ ஆரிஜின் அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ முதல்ல பாருங்க என்ன ஆயிருக்குது, சென்டர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ் ஷிஃப்ட் பண்ண இல்லையா? அதனால கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் யூசுவலா எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. இங்க கேபிட்டல் எக்ஸ்ன்றது என்னது? வாட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்? என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. கேபிட்டல் ஒய் என்ன எடுத்திருக்கோம்? ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ
I can take the center as in the 3 minus 3 அப்படிங்க போனா plus 3, இந்த minus 4 அப்படிங்க போனா plus 4. This is your center. ஜெனரலா நான் என்ன செய்வேன் என்னோட ஈக்குவேஷன்ல பாருங்க, முதல்ல எடுத்தோடனே ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வரைஞ்சிடுவீங்க இல்லையா? திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு நம்ம வரைஞ்சிருவோம். இப்ப பாருங்க, சென்டர் யூஸ்வலா இங்கதான் இருக்கும், ஆனா இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது எக்ஸ், இது ஒய்ன்னு சொல்லுவோம். இப்ப சென்டர் என்ன மாறிடுச்சு? 3,4 1 2 3 4 சம்வேர் ஹியர். இப்போ சென்டர் இந்த இடத்துல வந்துருச்சு. 3,4ல இருக்கு சென்டர். சரிங்களா? சென்டர் வந்து எப்படி இருக்கு? 3,4 அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இறக்கி போட்டு இந்த இடத்துல சென்டர் இஸ் 3,4. சின்னதா குட்டி இடம் பத்தல, அதனால. இப்போ இதை வச்சு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையும். இதை வச்சு நான் ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையும். இப்போ இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். இந்த லைனுக்கு y ஈக்குவல்ஸ் டு 4, இந்த லைனுக்கு x ஈக்குவல்ஸ் டு 3. சரியா? இப்போ சென்டர் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். I am going to find out the vertices. Vertices அப்படின்னா கேபிட்டல் x is equals to, இது y axis இல்லையா? அப்போ 0, y equal to 0. கேபிட்டல் x is equals to 0, y is equals to a minus a, sorry a. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் எக்ஸ்ன்றது நம்ம x minus 3 equal to 0, y minus 4 equals to a. a உடைய வேல்யூ என்னது? 17. ஆமா, x is equals to 0, x minus 3 equal to 0, y minus 4 is equals to minus 17. I'll get x is equals to, vertices இல்லையா? a point, x is equals to 3, y equal to 21, x is equals to 3, that is called a dash. y is equal to, புரியுதா? minus 4 அப்படி சைட் போனா plus 4, minus 17 plus 4 minus 30. So we have found out a is equals to, எடுத்து points எழுதுங்க, 3, 21 and a dash of 3, minus 13. அப்ப பாருங்க எங்க பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம்னு. 3, 21 somewhere here இல்ல, 3, 21 எங்க இருக்கும்? 3, 21 இந்த இடத்துல வருதுன்னு வச்சு. your a point is 3, 21. அடுத்து 3, minus 31, அதே லைன் தான். minus 31 minus 13 somewhere இந்த இடத்துல வரும். அப்போ இது தெரிஞ்ச உடனேயே minus 3, minus 13 இதை தெரிஞ்ச உடனே நாங்க என்ன பண்ணிடலாம்? ஒரு எலிப்ஸ அழகா வரைஞ்சிக்கணும். நீங்க இன்னும் என்னோட செம்ம பியூட்டிஃபுல்லா வரைவீங்க. ஸோ அப்படி வரைஞ்சிக்கணும். இப்போ அடுத்தது நான் ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும். ஃபோக்கைக்கு முன்னாடி எசன்ட்ரிசிட்டியே கண்டுபிடிக்கணும். E is equals to square root of 1 minus b square by a square. Square root of 1 minus b square 225 divided by 289. So which is equals to 289 minus 25. We'll get 64. Divided by 289. Square root of 64 another 8. Square root of 2 is 17. Appo E would value 17. Appo AE is equals to A one is 17 into E one is 8 by 17. We'll get AE is equals to 8. Appo எனக்கு foci தேவை. What is your foci? I can write the foci as AE x, capital X is equals to 0. In y axis இருக்கு இல்லையா? Capital Y is equals to AE. S dash of capital X is equals to 0. Capital Y is equals to minus AE. But now we'll get S is equals to, capital X is x minus 3 equal to 0. Capital Y is equals to y minus 4 equals to AE. Your AE is equals to 8. S dash capital X is equals to x minus 3 equal to 0. Y minus 4 is equals to minus 8. S of, so 3, 12. S dash of 3, minus 4. So this is the point. Again, 3, 12 and 3, minus 4. இதுதான் ஃபோக்கை கண்டுபிடிச்சாச்சு. எங்க வரும் பாருங்க? 3, 12 somewhere here வர x உடைய வேல்யூ 3, 12 இங்க இருக்கு. அப்ப s of 3, 12, s dash of 3, minus 4 இந்த இடத்துல something வரும். s dash of 3, minus 4. So ஃபோக்கையும் கண்டுபிடிச்சாச்சு. அது மேல ஏற்கனவே போட்டாச்சு. ரெண்டாவது நான் ஈக்குவேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். Your length of lattice rectum is 2b square by a, which is equals to 2 into, what is your b square? 225 divided by a, which is equals to 17. So 450 divided by 17.
சரிங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். நான் இப்ப எல்லாமே எக்ஸ் கேபிட்டல் ஒய்ல ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ல ஷிஃப்ட் பண்ணதுனால இப்ப என்ன எடுக்கணும்? எனக்கு டைரக்ட்ரிசஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய்ல தான் எடுக்கணும். கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பை இ. Capital Y is equals to minus A by E. First of all, you find out what is A by E. A is equals to what? A என்பது என்னது? 17. E என்னது கண்டுபிடிச்சீங்க? Your E value is equals to 8 by 17. So 17 into 17, 289 divided by 8. So now Y என்றது என்னது? Y minus 4 is equals to 289 divided by 8. And Y minus 4 is equals to minus 289 divided by 8. எனக்கு y தான் தேவை. அப்போ y is equals to 289 by 8 plus 4. Y is equals to minus 289 by 8 plus 4. I'll get 8 8 8 4 32. 289 கூட 32 சேர்த்தீங்கன்னா we'll get 11, மேல 1 9, 12, மேல 1 321. அப்போ I'll get 321 by 8. ஒரு வேல்யூ. இன்னொரு வேல்யூ y is equals to minus 289. 289 plus 32 minus 32. So 9 2 போச்சுனா 7, 8 3 போச்சுனா 5, 257. அப்போ I'll get minus 257 divided by 8. கிட்டத்தட்ட இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 கிட்ட வரும். plus 40 இல்லையா? 40 கிட்ட வரும். 40 plus 40 point something. இது பார்த்தீங்கன்னா we'll get 3 கிட்ட மைனஸ்ல வரும். அப்போ எப்படி போடலாம்னா இது மேல இருக்கும் இந்த லைன். y is equals to 321 by 8 minus 257 by then கீழ இருக்கும். y is equals to minus 257 by 8. Please take note. So இன்னொரு முறை நான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா this is the first problem. We are shifting the center. இங்க சென்டர் 3,4 ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? கொடுத்திருந்த ஈக்குவேஷனை நான் கம்பேர் பண்றேன். அது எப்படி இருக்குன்னா கேபிட்டல் எக்ஸ வந்து எக்ஸ் மைனஸ் 3 எடுத்துட்டேன், கேபிட்டல் ஒய்யை வந்து ஒய் மைனஸ் 4. அப்போ இந்த ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா we'll get x minus 3க்கு பதிலா x square by 225, y square by 229. 229ல பெருசு. அப்ப அததான் நான் a square எடுக்கணும். அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? x square by b square plus y square by a square equals to 1. அப்ப இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மட்ல இருக்கு? மேஜர் ஆக்சிஸ் is along y axis. Now I'm comparing the two equations. I'll get a square equal to 280. எது பெருசா இருக்கோ அதுதான் a square. Which one is smaller? We have to take that as a b square. Your b square is equals to 225. From that I am getting a is equals to 17 and b is equals to 15. Usually centerல 0,0. அது small x small y எடுப்போம். இப்போ shift ஆனதால capital X equal to 0, capital Y equal to 0. I have taken capital X as x minus 3. அப்போ x minus 3 equal to 0 போடுவேன். You'll get 3. y minus 4 equal to 0 போடுவேன். I'll get 4. அப்போ அதுதான் சென்டர். உடனே அதை கேட்ச் பண்ணி நான் சென்டரை பிளாட் பண்ணினேன் என்னுடைய கார்ட்டீசியன் பிளேன்ல. அதுக்கு நேரா ஒரு பெர்பெண்டிகுலர் x axis y axis போடணும். We can take that as capital X and capital Y. அதுக்கு அடுத்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கும். யூசுவலா வெர்டிசஸ் y axisக்கு 0,a 0,-a. இது ஷிஃப்ட் ஆனதுனால capital X equal to 0, capital Y equal to a. capital X equal to 0, capital Y equal to -a. capital X என்ன சொல்லுங்க? x minus 3. capital Y என்ன இருக்குங்க? y minus 4. அப்ப அதுல இருந்து x க்கு 3 கிடைக்குது, y equal to 21. இந்த சைடுல பாத்தீங்கன்னா மைனஸ்க்கு எடுக்கும் பொழுது 3 minus 13. அதை பிளாட் பண்ணு. அதை வச்சு எலிப்ஸை நான் ஃபார்மேட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் என்னுடைய முனைகள், அதுதான் என்னுடைய வெர்டிசஸ், அதுதான் என்னுடைய கார்னர்ஸ். அதை வச்சு நான் டயக்ராம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த ஃபோக்கஸ் இந்த கர்வ்க்குள்ளதான் இருக்கணும். அப்ப நான் ஃபோக்கையை கண்டுபிடிக்கிறது எசென்ட்ரிசிட்டியுடைய ஃபார்ம் தான் E equal to 1 minus b square by a square. அந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சா E உடைய வேல்யூ 8/7. ஃபோக்கை வந்து என்னது? AE, அதாவது y ஆக்சிஸ்னால 0,AE 0,-8. எனக்கு AE தேவை 8. அப்ப x is equals to 0, capital Y is equals to AE, capital X equals to 0, y is equals to foci, not focus, plural இல்லையா? அப்ப நான் x க்கு பதிலா x minus 3 போடுறேன், capital Y க்கு பதிலா capital Y minus 4 போடுறேன். போட்டீங்கன்னா we'll get the points 3,12 and 3,-4. அதையும் உள்ள கொண்டு போய் பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b square by a. பிரச்சனையே இல்லை, இருக்கிற வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போடுறோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ், this is along y axis. அப்போ y equals to a by e, capital Y equal to a by e, capital Y is equals to minus a by e. a by e உடைய வேல்யூ வந்து 289/8. capital Y உடைய வேல்யூ y minus 4. எனக்கு தேவை small y கண்டுபிடிச்சீங்கன்னா 321/8 and small y கண்டுபிடிச்சீங்கன்னா மைனஸ். அப்ப மேல ஒரு parallel லைன், கீழே ஒரு வெளியில ஒரு அவுட் லைன். This is the diagram.
இப்படியே நீங்க கம்ப்ளீட்டா நான் போர்டு எப்படி போட்டிருக்கோம் அந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா you will get 5 marks for this. Please take down. We are moving to the next problem. 8th subdivision 2. Exercise 5.2 la 8th subdivision 2. X plus 1 the whole square. பண்ணிட்டோமா கேர்ள்ஸ்? பண்ணிடலாங்களா? சார் 1 செகண்ட் சார். சரிம்மா. செகண்ட் சம். X plus 1 the whole square divided by 100 plus y minus 2 the whole square divided by 64, which is equals to 1. So identify the type of a conic and find the center, foci, vertices and directrices. போன வாட்டி கொஸ்டின் அதே தான். எழுதி முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். இப்போ எடுத்த உடனே இந்த ஈக்குவேஷன் எந்த டைப்ல இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆயிருக்கு இல்லையா, அதனால அதை கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. Let us transfer to capital X and capital Y. சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுல பாருங்க. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு, so we'll get capital X is equals to x plus 1, capital Y is equals to y minus 2. This equation becomes x square by 100 plus y square by 64 equals to 1. So this is of the form, this is of the form x square by a square, ஏன்னா ஏதா பெருசு இல்லையா, y square by b square equals to 1. அப்ப என்ன சொல்வீங்க? மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால பிரச்சனையே கிடையாது. மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஈஸியா போட்டுடலாம். இப்போ அதோட இது ஈஸி போன சம்மோட பாருங்க. அப்போ எனக்கு இது ஏ ஸ்கொயரை கம்பேர் பண்ணீங்கன்னா 100, பி ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 64, ஏ உடைய வேல்யூ 10 அண்ட் பி உடைய வேல்யூ 8. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டிய சொன்ன சென்டர்னா என்னமா? அப்ப கேபிட்டல் எக்ஸ் 0, கேபிட்டல் ஒய் 0. நான் கேபிட்டல் எக்ஸ் என்ன எடுத்தேன்? எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. கேபிட்டல் ஒய் என்ன எடுத்தேன்? ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்ப சென்டர் வந்து பாத்தீங்கன்னா -1, அப்ப நான் டயக்ராம வரைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டரை கண்டுபிடிச்ச உடனே யூ கேன் டிரா த டயக்ராம். சரிங்களா? சென்டரை கண்டுபிடிச்ச உடனே this is your x axis and this is your y axis. சரி, இப்போ சென்டர் வந்து எங்க இருக்கு? -1, அப்போ -1ன்றது எங்க இருக்கும்? 2ன்றது எங்க இருக்கும்? நீங்க லைன் கொஞ்சம் கூட கீழே வரைச்சு. சரிங்களா? -1, சென்டர் இந்த இடத்துல வரும். சரியா? -1, so this is your center. உடனே என்ன சொன்னேன்? இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடுங்க. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். சரியா? இப்போ நான் வெர்டிசஸை கண்டுபிடிக்கிறேன். வெர்டிசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, அடுத்த திங்ஸ் we have to do the vertices. So vertices என்ன பண்றேன் அப்படின்னா, so capital X is equals to A. ஏன்னா y axis x axis தான் இருக்கு, y axis போல y equal to 0 and A dash of capital X is equals to minus A and capital Y equal to 0. So A is equals to x ன்றது என்னது? x plus 1. A is equals to 10. Y minus 2 equal to 0. A dash of x plus 1 is equals to minus 10. Y minus 2 equal to 0. அப்ப நான் பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம்? A of 1 அந்த சைட் போனா 9, 2 9, 2. A dash of minus 11, 2. நெக்ஸ்ட் எனக்கு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கும். அப்போதான் நான் ஃபோக்கஸை கண்டுபிடிக்க முடியும். which is equals to E is equals to square root of 1 minus B square by A square. Square root of 1 minus, what is B square? 64 divided by 100. Cross multiply பண்ணா root 36 divided by 100, which is equals to square root of 6 is 36 is 6. Square root of this is 10. இதை மறுபடியும் 2ல டிவைட் பண்ணா 3 by 5. I'll get 3 by 5. அப்போ
your E is equals to 3/5. I want AE. So AE அப்படின்னு சொல்லும் போது A உடைய வேல்யூ வந்து 5 10. Then A உடைய வேல்யூ வந்து 10. So divided by 3/5. 5 வந்து 2 times போகும், which is equals to 6. I can write AE is equals to 6. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்ம் அந்த டயக்ராம் வரதுனால கொஞ்சம் கீழே போட்டுப்போம். AE is equals to இந்த இடத்துல AE is equals to A உடைய வேல்யூ வந்து 10 into 3/5, which is equals to 6. Foci, I want foci. Foci is S of AE comma 0. That is capital X is equals to AE, capital Y equal to 0. S dash of capital X is equals to minus AE, Y equal to 0. So capital X is another X plus 1 equals to 6. Capital Y is another Y plus 2 equal to 0. Capital X is X plus 1, S dash. X plus 1 is equals to minus 6, Y minus 2 equal to 0. I can get S is equals to 5. In the 2 on the side, 1 or 2. S dash of minus 6 minus 1 minus 7, comma 2. The points plot panilama. I can plot the points now. First in A of 9, comma 2. A of 9, comma 2 9 are go. 2 inga da varum. 9, 1, 2, 3, 4, 5, 6, 9. 2 undrathu indha line la da. So this is called A of 9, comma 2. அடுத்தது A dash of minus 11, comma 2. Minus 11 அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். minus 11, comma 2. இதான் A dash minus 11, comma 2. இதை பேஸ் பண்ணி ஒரு எலிப்ஸை நீங்க வரைஞ்சிடலாம். You can draw the ellipse like this. இப்போ 4K கண்டுபிடிச்சாச்சு. 5, comma 2. 1, 2 இது 3, 4 இல்லையா? So we can write இதுதான் 0, comma 0. சரிங்களா? இது வந்து float பண்ணும். 1, 2, 3, 5, 5, 2. Somewhere here, that's what S of 5, 2. S dash of minus 7, 2. இங்க வரும். சரிங்களா? ஈக்குவலா இருக்கும். அந்த சென்டர்ல இதான் சென்டர் இல்லையா? சென்டர்ல இருந்து இது ஈக்குவலா வரும். அப்போ S dash of minus 7, இதான் மிட் பாயிண்ட். சென்டர் தான் மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் S dash. ஆல்மோஸ்ட் இந்த கிராஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். Length of lattice rectum அப்படின்றது 2b square by a. 2 into b square. What is b square? 64 divided by a. A is equals to 10. 10 வந்து 2 ல 5 times போகும். The answer is 64 by 5. Next, equation of the directrices. Equation of the final equation of the directrices. இப்போ இது which along x-axis தான் இல்லையா? I can write this as capital X is equals to a by e. Capital X is equals to minus a by e. அப்போ நான் a by e கண்டுபிடிக்கும் இல்லையா? I want to find out a by e. Your a value is 10. Your e value is equals to 3 by 5. So cross multiply பண்ணா 50 by 3. மேல கொண்டா 50 by 3. X is nothing but x plus 1 is equals to 50 by 3. X plus 1 is equals to minus 50 by 3. We'll get x is equals to 50 by 3 minus 1. And x is equals to minus 50 by 3 minus 1. So we'll get x is equals to 50 minus 3. Yeah? I'll get 47 by 3. Correct, Amma? X is equals to 47 by 3. So I correct that. 3 pochina 47 by 3. And x is equals to minus 53 by 3. So one x வந்து 47 by 3 positive. Another x வந்து minus 53 by 3. அப்போ இங்க தான் 47 by 3 somewhere here. The directrices x is equals to 47 by 3. இன்னொரு directrices இங்க இருக்கும். X is equals to approximately போட்டா போதும் minus 53 by 3. இந்த diagram அப்படியே போட்டு. So you will get 5 marks for this. Please take down. Any doubts? கிட்டத்தட்ட ரெண்டுமே similar. Almost similar. அது வந்து x axis இல்ல y axis. The major axis is along y axis. பாருங்க புக்ல CE எல்லாம் போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றோம் அவசியமே இல்லை. இது மாதிரி ஒரு ஈஸி ஒண்ணுமே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போட்டு வந்துட்டே இருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாக்ஸா போட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டருக்கு ஒரு பாக்ஸ், வெர்டிசஸ் ஒரு பாக்ஸ், எசென்ட்ரிசிட்டி ஒரு பாக்ஸ். அதை ஹைலைட் பண்ணுங்க. சென்டர் இந்த மாதிரி சி எடுத்து போடுங்க. ஏ அதை ஹைலைட் பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு அதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் போடும். நீங்க ஸ்டெப்ஸுக்குலாம் உங்களுக்கு மார்க் கிடையாது. ஒன்லி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தட். இந்த ஃபார்முலா போட்டு a,0 மைனஸ் a,0. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க இதை கொண்டு வந்துடும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா அவன் கேட்டுக்கிறது என்னன்னு நோட் பண்ணீங்க. சென்டர் கேட்டிருக்கான், ஃபோக்கை கேட்டிருக்கான், வெர்டிசஸ் கேட்டிருக்கான்.
மேபி எசன்ட்ரிசிட்டியும் நீங்க கண்டுபிடிக்கணும், அதுவும் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் கூட. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டிருக்காங்க, அப்புறம் டைரக்ட் பிசஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ அதோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஹைப்பர்போலா ப்ராப்ளம். சரிங்களா? நம்ம அதனால ஃபிஃப்த் ப்ராப்ளம் ஜம்ப் பண்ணிடலாம். 8th ஃபிஃப்த் சப்டிவிஷன் exercise 5.2 question number 8, fifth problem. Identify the type of conic, find center, vertices, foci and directrices. பாருங்க, இதுதான் ஒரு பக்கா 5 mark question, ஒரு typical 5 mark question in your public examinationல கேட்கக்கூடிய ஒரு டைப் ப்ராப்ளம். எல்லாமே சொல்லுவோம். Find the center, foci, eccentricity, latest rectum, எல்லாமே directrices. இங்க 4 தான் கேட்டிருக்கேன், 4 கண்டுபிடிப்போம். சென்டர், foci, vertices and directrices, இதனால தான் கேட்டிருக்காங்க. டயக்ராம் கேட்கலாம் கூட, you have to sketch it. So question முதல்ல எழுதிங்க பாருங்க. What is the question? See 18x square, 8ல 5th sum 18x. Any doubts ma? Any doubt ma? யாரோ கேட்டு போலாமா? So take down 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equals to 0. So போன வாட்டி இவனுக்கு கையில எடுத்து அழகா கொடுத்துட்டான் செம்ம. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு போட்டேன் இல்லையா? இப்போ இதுல வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், எக்ஸ் தனியா ஒரு குரூப், ஒய் தனியா ஒரு குரூப், அது பேரபோலா. இப்ப பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்ல போறேன், இது என்ன டைப்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இது வந்து கானிக் என்று சொல்லிட்டாங்க, எனக்கு நான் போட போறது எலிப்ஸ், அது தெரியும். இவன் முதல்ல என்ன பண்ணுங்க, 18x ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம்ல இருக்கு 144x, இது ஒரு குரூப்பிங். 12y ஸ்கொயர் பிளஸ் 48y பிளஸ் 120 equals to 0. சரியா? பிளஸ் 120 equals to 0. இப்ப நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்துலயும் எக்ஸ் காமனா எடுக்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ அதை எடுத்துணும். 18 காமனா எடுத்துட்டா we'll get x square minus 144ல 18 எத்தனை டைம்ஸ் போகும்? 9 டைம்ஸ் போகுமா? 8 டைம்ஸ் போகுமா? 8 டைம்ஸ் போகும்ல. 8 into ஆமா 4 வந்து 8 4s are 36, 72. எஸ் 8 டைம்ஸ் 8x. அதுக்கடுத்து இதுல 12 காமனா எடுத்தா y ஸ்கொயர், இது 48 வந்து 12ல 4 டைம்ஸ் போகும், அதனால 4y. உங்களுக்கு ஆல்ரெடி நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சொல்லி கொடுத்ததுனால இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல நான் சொல்லி கொடுத்தேன், இங்க 8 இருந்தா அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணு, சரி 2ஆல டிவைட் பண்ணு, அப்போ அது ஹோல் ஸ்கொயர் எடு, எக்ஸ் மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 4. எக்ஸ்ட்ராவா நான் 4 உள்ள கொண்டு போயிருக்கேன், அதனால 4 சப்ட்ராக்ட் பண்ணு. எல்லாரும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கிளியரா தெரியும் நினைக்கிறேன். நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து போட்டு வரேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8xனா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதாவது 2ஆல டிவைட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போனோம். எக்ஸ் மைனஸ் 2 the whole square. எக்ஸ்ட்ராவா இதுக்குள்ள 4 எடுத்துருக்கிறேன். நான் 4 எடுத்ததுனால ஒரு சிம்பிள் காம்பன்சேஷனுக்காக -4, ஸ்மால் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கடுத்து அதே போல பிளஸ் 12, இங்க 4 இருக்கு, பிளஸ் 4 இல்லையா? அப்போ பிளஸ் 2 உள்ள எடுத்திருப்பேன், y பிளஸ் 2. ஃபர்ஸ்ட் 2 டைம் அப்படியே இருக்கும் பாருங்க, y ஸ்கொயர் பிளஸ் 4y. எக்ஸ்ட்ராவா 4 இஸ் நீடட், அதனால 4 சப்ட்ராக்ட் பண்ணிருப்பேன். பிளஸ் 120 equals to 0. சரியா? அடுத்தது பாருங்க, இப்ப ஸ்பிளிட் பண்ணி போட போறேன். 18 into x minus 2 the whole square ஸ்பிளிட் பண்றேன். 18 into 1 72 plus 12 into y plus 2 the whole square விட்டுட்டோம் பாருங்க. y plus 2 the whole square minus 12 into 4 48 plus 120 equal to 0. Now 18 into x minus 2 the whole square plus 12 into y plus 2 the whole square, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 78 72யும் 48ம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 72 minus 48 இல்ல, 12 into 4 2 square 4. தப்பு பண்ணிட்டோம், சாரி. இது வந்து 4ல 2ஆல டிவைட் பண்ணா 4 வரும்ல, 12ஆல டிவைட் பண்ணா 4 கரெக்டா? சரி, 8ஆல 2 டிவைட் பண்ணா 4,
இதுல பாதி தான் இங்க போடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x 4 ஸ்கொயர் போனா 16. அப்போ மைனஸ் 16 வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் 16 இன்டூ 8 18 288 288 வரும். இதெல்லாம் கரெக்ட். 12 இன்டூ இந்த இடத்துல தான் 8 வந்து 2 ஆல பண்ணா 4. இங்கதான் 4 வந்து 2 ஆல பண்ணும். அப்போ ஐ கெட் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 12 பிளஸ் ஒய் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 288 மைனஸ் 48. ஸோ 288 48 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? வில் கெட் 288 48 16 மேல 1 13 மேல 1 336 இல்லையா? வில் கெட் மைனஸ் 336 plus 120 equal to 0. Now this implies 18 into x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square. பாருங்க minus 36 plus 120 எவ்வளவு கிடைக்குது? 36 ல 120 டிவைட் பண்ணீங்கன்னா 216 வரும். இது அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 216. இங்க மைனஸ் 216 அந்த சைடு போனா பிளஸ் 216. இப்போ எனக்கு அந்த ஃபார்மெட்ல கொண்டு வர போறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். அப்போ த்ரூ அவுட் டிவைடிங் பை ரைட் ஹேண்ட் சைட நான் 1 ஆக்கணும். 216 டிவைட் பண்றேன். 18 into x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square divided by 216. இதையும் 216 டிவைட் பண்றேன் equals to 1. இப்போ 18ல வந்து இது வந்து 12 டைம்ஸ் போகும். இது வந்து 12ல 18 டைம்ஸ் போகும். அப்போ therefore this implies ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x minus 4 the whole square divided by 12 plus y plus 2 the whole square divided by 18 equals to 1. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? This is of the form. This is of the form. This is of the form. X square by எது பெருசு? இதான் பெருசு. இது சின்னது. அப்போ b square plus y square divided by a square which is equals to 1. அப்போ இது என்ன ஃபார்மா? யாராவது சொல்லுங்க டக்குன்னு. எந்த ஃபார்மேட்ல இருக்கு? மேஜர் ஆக்சிஸ் இஸ் along. பாருங்க மாறிடுச்சுல. Y axis. Major axis. Very good ma. Major axis is along y axis. Super. இப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா என்னன்னா எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு என்ன இருக்கும்? கேபிட்டல் எக்ஸ்ன்றதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் 4, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் பிளஸ் 2. அதை முன்னாடியே போட்டுருங்க. இந்த எக்ஸ் இந்த இடத்துல போட்டுருங்க. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 12 பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 18 ஈக்குவல்ஸ் டு 1. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இதையும் கம்பேர் பண்றேன். அப்போ பி ஸ்கொயர் இதுதான் ஏ. எது பெருசா இருக்கோ அதுதான் ஏ ஸ்கொயர். அப்போ அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ நான் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் சென்டர். சென்டர் தெரியும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0, ஒய் ஈக்குவல்ஸ் சென்டர் இருந்தால் தான் எனக்கு டயக்ராமே வரைய முடியும். அப்போ கேபிட்டல் எக்ஸ்ன்றது என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0, ஒய் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஐ கேன் டேக் திஸ் அஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 இல்லையா? 4, -2. அப்போ எந்த குவாட்ரண்ட்? 4, -2 எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் நம்ம வரும். இது எஸ் சார். வெரி குட். ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ எனக்கு சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. C of 4, -2. ஸோ சென்டர் கண்டுபிடிச்சாச்சு 4 of -2. அப்போ யூ draw the diagram. Draw the diagram like this. இப்போ போட்டாச்சா? இது எக்ஸ், இது ஒய். இப்போ இதுதான் சென்டர் 0, 0. இப்போ என்னுடைய புது சென்டர் 4, -2. 1 2 3 4 4, -2 somewhere here. Your new center is 4, -2. Your new center is 4, -2. இப்போ இதை வச்சு இது ஸ்மால் எக்ஸ், இது ஸ்மால் ஒய். நான் பாருங்க இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாறிடுச்சு. You can take this like this. So this is your capital X and capital Y. Your y is equals to -2 here. Your x is equals to 4 here. Other equation. Now this is your center C. இந்த லைன்ல தான் எல்லாமே இருக்குமா? இந்த லைன்ல இருக்குமா? y axis இருக்கிறதுனால all the 7 points lies here. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? I want to find out the vertices. இல்லையா? செகண்ட் நான் செய்ய வேண்டியது என்னன்னா vertices. So vertices எப்படி இருக்கும்? A of x is equals to 0, y is equals to a. A dash of x is equals to 0, y is equals to -a. சரிங்களா? y is equals to -a. அப்ப பாருங்க a of I can get 0, -a இல்லையா? அப்ப which is equals to x-ன்றது என்னது? கேபிட்டல் x. x minus 4 equal to 0. கேபிட்டல் y-ன்றது என்னது? y plus 2 is equals to a.
your a value is equals to என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் a கம்பேர் பண்ணலையா அப்ப பண்ணுங்க அதை எடுத்து எழுதுங்க a square equals to 18 b square is equals to 12 அப்போ a is equals to square root of 18 சரியா square root of 18 எப்படி போடலாம் square root of 18 a is equals to square root of 18 square root of 18 இல்லாம 9 into 2 போடலாமா square root of 9 3 root 2 அடுத்தது b square is equals to 12 b is equals to square root of 12 square root of 12 னா 4 into 3 b is equals to 2 root 3 அப்போ I can write this as a உடைய வேல்யூ இல்லையா which is equals to 3 root 3 3 root 2 a உடைய வேல்யூ which is equals to 3 root 2 a dash is equals to x minus 4 equal to 0 y plus 2 is equals to minus 3 root 2 so we'll get a of the 4 அப்படிக்கா போனா plus 4 2 அப்படிக்கா போனா minus root 2 and a dash of இந்த 4 அப்படியே தான் இருக்கும் minus 3 root 2 minus 2 நல்லா கவனிங்க நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் ரூட் 2 உடைய வேல்யூ 1.414 3 into 1.414 1.5 நே வெச்சீங்களே அப்ப 3 into 1.5 4.5 கிட்ட வரும்னு வெச்சீங்க அப்ப அந்த 4.5 minus 2 4.5ல 2 போச்சுனா 2.5 something about 2.5 இந்த பாயிண்ட் வந்து நீங்க அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா I can இந்த இடத்துல பாருங்க நான் அஸ்யூம் பண்றேன் so next line கூட போட்டுக்கலாம் which is இத ரப் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் லைன் ரப் பண்ணிட்டுமா ஃபர்ஸ்ட் லைன் இது வரைக்கும் எழுதிருப்பீங்க இல்லையா சோ பாருங்க அப்போ எனக்கு a உடைய பாயிண்ட் எப்படி கிடைக்கும்னா ரஃபா 4, something 2.5 அடுத்தது பாருங்க இதே 4.5 minus 4.5 minus 2 அப்போ a dash of 4, அதே 3 root 2 உடைய வேல்யூ என்ன பண்றேன் minus 4.5 அப்போ minus 4.5 minus 6.5 அப்ப பிளாட் எங்க பண்ணலாம் எனக்கு சென்டர் இது கண்டுபிடிச்சாச்சு சி அடுத்தது நான் a dash 4, அதே லைன்ல தான் எனக்கு 2.5 பாருங்க 4, 2.5 அப்போ நான் என்ன பண்றேன் 4, minus 2 இது 0 இல்லையா அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2 somewhere here இந்த இடத்துல இருக்கும் we can write அந்த பாயிண்ட் இதே எடுக்கக்கூடாது நான் இங்க எடுத்தாலே இந்த பாயிண்ட் தான் எழுதணும் a of 4, 3 root 2 minus 2 அடுத்து பாருங்க a dash of இத போடணும் 4, எவ்வளவு இருக்கு minus 6.5 அப்போ இது வந்து 4, minus 2 அப்போ 4 பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும் 6.5 minus 3 minus 4 minus 5 somewhere in the இடத்துல இது a dash of 4, minus 3 root 2, minus 2 இப்போ நீங்க உடனடியே நீங்க என்ன பண்ணிடலாம் கிராஃப பிளாட் பண்ணிடலாம் உங்களுடைய எலிப்ஸ என்னுடைய எலிப்ஸ் உடைய வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு இதோ ஒண்ணு கிடைக்குது இங்க ஒண்ணு கிடைக்குது ஸோ அழகா எலிப்ஸ நான் ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ நடுவுல ஃபோக்கஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டைரக்ட்ரிசஸ் இருக்கும் இப்போ நான் ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஃபோக்கஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா ஃபோக்கஸ்னா என்னது அதுக்கு முன்னாடி எசென்ட்ரிசிட்டி தேவை your eccentricity E is equals to square root of 1 minus b square by a square which is equals to square root of 1 minus what is b square value your b square is equals to 12 a square equals to 18 about 12 divided by 18 which is equals to square root of 18 the 12 portion is 6 by 18 yeah 6 by 18 so I can write this as 6 by 18 கிடைக்கும் yeah 6 by 18 which is equals to square root of 6 divided by root 18 வந்து 2 root 3 so root 18 றது 9 into 3 2 root 3 எனக்கு AE தேவை AE அப்படின்னா A உடைய வேல்யூ 3 root மாத்தி போட்டேன் 2 root 3 ல 3 root 3 so divided by root 6 divided by 3 root 2 3 root 2 3 root 2 cancel you'll get A is equals to root 6 எனக்கு ஃபூக்கை உடைய ஃபார்முலா என்னது இது அபவுட் y ஆக்சிஸ்ல இருக்குது இல்லையா அப்போ என்ன சொல்லணும் கேபிட்டல் x என்பது 0 கேபிட்டல் y is equals to AE and next அதாவது இது s இது s dash capital X is equals to 0 capital Y is equals to minus 8 so s of capital X ன்றது நான் என்ன எடுத்தேன் I have taken this as x minus 2 equal to 0 y plus 2 equals to root 6 and s dash of capital X minus 4 equal to 0 and y minus plus 2 is equals to minus root 6 now you simplify x அப்படியே விட்டுருங்க அந்த 4 அப்படியே போனா minus 4 becomes plus 4
இல்லையா? -4 becomes +4. அப்ப s of என்ன ஆகும்னா 4, y 2 அப்படிங்க போனா -2. அப்ப √6 -2. s dash of அதே 4 இந்த 2 அப்படிங்க போனா -2 -√6 -2. இப்ப பாருங்க இதனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்லி √6 உடைய வேல்யூ எப்படி இருக்கும்? 2 பாயிண்ட் சம்திங் இருக்குமா? ஐ கேன் டேக் 2.2 எடுத்துக்கிறேன். √6 உடைய வேல்யூ 2.2. அப்போ ஒரு ரஃப்லி சரியா ஒரு அப்ராக்சிமேட்லி எஸ் உடைய வேல்யூ 4, 2.2 - 2 which is equals to எவ்வளவு வருமா? இது 6 4 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா? 2.2 2.3 எடுத்துக்கலாம். இதோட 9க்கு தான் போறோம். அப்ப 2.3 வச்சுங்க. 2.3ல 2 போச்சுன்னா 0.3. I can take this as 0.3. அதுக்கு அடுத்தது s dash அதே 2.2. அப்போ 4, -2.3 -2 which is equals to -4.3. Now you plot that data. S of 0, அப்போ இதுதான் 0, 0 இல்லையா? இது வந்து 2. அப்போ now I can write this as 0.3. 4 less 0.3 somewhere here. S of 4, இந்த வேல்யூ தான் போடணும். இது நான் ரஃபா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த வேல்யூ அப்புறம் நான் ரஃப் பண்ணிடுவேன். அடுத்தது 4, -4.3 somewhere here. S dash of 4, -√6 -2. ஃபோக்கஸ் எழுதியாச்சு. கடைசியா நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா we want to find out இது தேவையில்லை. இப்போ நான் ரஃபா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். கடைசியா we are going to find out the equation of the directrices. The equation of the directrices. So இப்போ equation of the directrices என்னன்னு தெரியுமா? You can write the equation of directrices. So அப்போ equation of directrices என்னது? இது y axisல இருக்கனால capital Y is equals to a by e, capital Y is equals to -a by e. Just you find out what is a by e. Your a value is equals to, we know that a value is equals to 3√2. E value எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? E value √6 இல்லையா? So I can get 3√2 divided by √6. அப்போ we can write 3 into √2 divided by √6. 6 வந்து இதுல 1/3 போகும், 3 times போகும். அப்போ 3/√3 which is equals to √3. சரியா? √3னா 1.732. நான் 1.7 எடுத்துக்கலாம். இப்போ y உடைய வேல்யூ என்ன எடுத்துருக்கேன்? y plus 2 இல்லையா? y உடைய வேல்யூ y plus 2. a by e is equals to √3. சரிங்களா? So we have இதனுடைய வேல்யூ வந்து √6 எடுத்தோம். அதனால வந்து e க்கு பதிலா √6 போட்டோம்னா we'll get ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2/6 1/3 1/√3. அப்போ √3. y plus 2 is equals to -√3. y is equals to, I can write √3 - 2. y is equals to -√3 - 2. அப்போ 1.732 -2 இல்லையா? பாருங்க 1.732ல -2. a வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமா? 3/√2 இல்லையா? 3√2 divided by √6. சார் ஈயோட வேல்யூ வந்துட்டு √6/3√2 தானே சார்? சாரிமா, √6/3√2. தேங்க்யூப்பா. ஸோ √6/3√2 இல்லையா? ஸோ √6/3√2. அப்போ 3√2 மேல போச்சுன்னா 3√2 multiplied by 3√2 divided by √6. You'll get 3 3s are 9. 9 into 2 divided by √6, which is equals to 18/√6. Correct? So I will get the value is 18/√6. Correct? These are 9, 9 2s are 18. 18/√6. So we'll get a by e. Yeah. So we'll get a by e. A equals to √6. 3√2 divided by √6/3√2. So 3 3s are 9. 9 into 2, 18. Yeah, we'll get 18/√6. So we'll get 18/√6. இதை ஒன்று simplify பண்ணலாம்.
√6 மல்டிப்ளை பண்ணு வச்சுக்கிறேன். 18 √6 divided by 6. 6 வந்து 3 times போகும். அப்போ a by e உடைய வேல்யூ 3 √6. நமக்கு y equals to a by e and y is equals to minus a by e. Capital Y என்றது என்ன அர்த்தம்? y plus 2 is equals to, we'll get 3 √6. y plus 2 is equals to minus 3 √6. y is equals to 3 √6 minus 2. அப்போ 1.7 into 3. சரியா? 1.7 into 3 னா 5.4. 5.2 ல போச்சுன்னா 3.4. Somewhere here. Your y is equals to 3 √6 minus 2. அதுக்கு அடுத்து இது பாருங்க, y equals to minus 3 √6 minus 2. 1.7 into minus 3. சரியா? 3 into 1.7, which is equals to 5.1. 5.1 minus 2 minus 7.1. கீழே இந்த இடத்துல வரும். So we have the curve y is equals to minus 3 √6 minus 2. That is that. அப்போ vertices வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் சிக்கல் என்னன்னா, இதெல்லாம் ரூட்டுக்குள்ள வந்து √6 √3 இல்லையா? அப்படி வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு சம். ஆனா இந்த மாதிரி சம்ஸ்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இதே டிசைன் தான். போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்தான், அங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு. x by x² by a² plus y² by b² அல்லது x minus h by whole square அந்த ஃபார்மட்ல இருந்துச்சு. இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு. டயக்ராம் இஸ் மஸ்ட். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ டுமாரோ வித்தவுட் எனி டிலே. சரிங்களா? நாளைக்கு எந்த டவுட்ஸ் நீங்க போட்டதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால், ஏதாவது உனக்கு டவுட்ஸ் இருந்தால் நாளைக்கு கிளாஸ்ல கேட்க. நாளைக்கு திரும்பி இந்த எலிப்ஸை கண்டினியூ பண்ண போறோம். We are going to solve some of the example problems. After that, we are moving into the tangent and normal of the ellipse. With this, we'll stop today. Already we have passed our 5 minutes extra into the. Sorry for that. We'll discuss more tomorrow. Thank you very much. God bless you all. Take care. Bye, everybody. Thank you, sir. Okay. Thank you, sir.